அந்த பாம்பு தவளையை பிடிக்கிற அன்னைக்கு உலகம் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது திருப்பரப்பு மகாதேவ் டெம்பிள். மத்தியானம் வந்தீங்கன்னா 12 முதல் 2 மணி வரை சாப்பாடு, டெய்லி 55 வரை சாப்பாடு ரெடியாக இருக்கும். நீங்கள் நம்புங்க மக்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஹோட்டல்லையும் நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட போகிறதில்ல. அரசாங்க சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த கோயிலில். மத்தியானம் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சாப்பிடுங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பாருங்கள், திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு பாம்பு ப்ளஸ்ஸு அது ஒரு தவளை. ஐதீகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பாம்பு தவளையை பிடிக்கிற அன்னைக்கு உலகம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது விசமிகள் இதை உடைச்சாங்களோ இல்லை அது தற்செயலாக விழுந்ததோ தெரியல. ஆனால் எப்படியும் அந்த கல் நழுகி இருக்கு பாருங்க, 1 இன்ச்சு நழுகி இருக்கு. அப்போ மேக்சிமம் விசமிகள் உடைச்சதாக தான் இருக்கணும். அந்த தவளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக தவளை வகை கிடையாது, இது தேரை வகை. தேரைக்கும் தவளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது நான் நிறைய பேச விரும்பலை. ஆனால் கரெக்டாக அந்த பார்ட் 2 ஒண்டி இருந்ததாக தான் அந்த படம் இருக்குது. அந்த விரிசல் வந்துருக்கு. இந்த பாம்புக்கு வாழை பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் சோறு தாண்டி திருப்பியும் போகுது, இங்கே உள்ளாடி வரை இருக்குது. இது உண்மையா பொய்யா மக்களை பயப்படுத்துறதுக்கா தெரியல. எனிவே இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. இது மக்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய இடம். திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு மேல் பகுதியில் இது இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க. பக்கத்தில் தான் அந்த மகாதேவ கோயில் இருக்குது சேர்ந்தாப்புல. டிக்கெட் கவுண்டருக்கு நேர் பேக் சைடில் தான் இது இருக்குது அந்த கோயிலில்.